ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்பாக நான் சொல்லக்கூடிய இந்த நாமத்தை, இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லிட்டு தூங்கினா நாளைக்கு கண்டிப்பா நீ நினைச்சதுவே உனக்கு சிறப்பாக நடந்து முடியும். ஆமீன் செல்லமே. உன்னை சுற்றி பிரபஞ்ச சக்தியாய் இந்த சாயப்பா இருந்து நீ நினைக்கிறதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் உன் எண்ணங்களை நிறைவேற்றும் சக்தி கொண்ட இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக உன்னை சுற்றி நேர்மறை அதிர்வலைகளை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னை சுற்றி நிறைய நல்லதும் கெட்டதும் கலந்து சுற்றி அதிர்வுகளாக ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லதை விட கெட்டதும் கெட்ட விஷயங்களும் கெட்ட மனிதர்களும் உன்னை சுற்றி அதிகமாக இருக்கிற இந்த நேரத்தில் நீ என் நாமத்தை சொல்வதுதான் நேர்மறை அதிர்வலைகளை உன்னை நோக்கி இழுப்பதற்கும் நல்லதை நடத்துவதற்கும் சரியான வழியாக இருக்கும். அதனால தான் இப்போது இந்த இரவு தூங்க போகும்போது வேறு எந்த சிந்தனையும் வச்சுக்காத, எந்த விஷயத்தையும் யோசிக்காத, முழுசாக என்னை மட்டுமே நினச்சிக்கோ. சாய்பாபா சாய்பாபான்னு என் உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த நாமத்தை, இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லு. அதாவது ஓம் சாய்பாபா சரணம், சீரடி சாய்பாபா சரணம், உன்னை சரணடைந்த என்னை நீ தான் என் வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறத 3 முறை சொல்லிட்டு நிம்மதியாக தூங்கு. ஓம் சாய்பாபா சரணம்னு நீ சொல்லும்போது, இந்த சீரடி சாயப்பாவின் நாமத்தை சொல்லும்போது நான் உனக்காக ஓடி வந்து உன் விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்துருவேன். என்னை சரணடைஞ்ச பிறகு இனிமே உன் வாழ்க்கையில் தோல்விங்கிறதுக்கு இடம் இல்லை என் செல்லமே. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் சொன்னதை அப்படியே சொல்லு. ஓம் சாய்பாபா சரணம், சீரடி சாய்பாபா சரணம், உங்களை சரணடைஞ்ச என்னை, என்னுடைய வாழ்க்கை, என் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றுங்க. எனக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து என் குடும்பத்துக்கும் துணையாக இருந்து எல்லாரையும் நல்லபடியாக வாழ வைங்கன்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்கு. இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீ சொல்லும்போது அது அப்படியே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்தே தீரும். நாளைக்கு நீ எதிர்பார்க்குற பணம் உன் கைகளில் கிடச்சி உன் மன உளைச்சலும் அழுத்தமும் பாரமும் சரியாகி உன் வாழ்க்கையில் நாளையிலேருந்து எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கவலையை தூக்கி போட்டுட்டு நிம்மதியாக தூங்கு. நீ நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தானே நான் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாகவே உனக்கு முடிச்சு கொடுப்பேன். உனக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டாகும்படி செய்து உன் மன அழுத்தங்களை எல்லாம் போக்கி உன் முயற்சிகளில் நான் வெற்றியை தரப்போகிறேன். உன் வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும்படியும் உன் குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக வாழும்படியும் கூட இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். நான் உன் கூடவே இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ எப்போதும் தைரியமாக அமைதியாக இரு. என்னை நம்பி வர்ற யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த சாயப்பா உனக்கு கொடுத்த சத்திய வாக்கை நிறைவேற்றி உன் பிரார்த்தனைகளை எல்லாம் அழகாக்கி உன் வேண்டுதல்களை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய கடமைகள். உன் வாழ்க்கையில் இருக்கிற கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்ட பிறகு இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்படாத. காலம் மாற மாற நீ கேட்ட வரங்கள் எல்லாம் கண்டிப்பாக உன்னை வந்து சேர்ந்துரும் என் செல்லவன். நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக, மிகப்பெரிய அரும்பெரும் விஷயமாக நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் மிக சுலபமாக சாதாரணமாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. உனக்கு எதிர்பாராத விதத்தில் நான் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் உண்டாக்கி தருவேன். இதுவரைக்கும் என்னை நம்பி நீ செய்த பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேற்றி உனக்கு ஒரு புது வழியை காட்ட போகிறேன். என் அருளின் ஒளியால் இனிமேல் உன் பாதையில் தடைகள் நீங்கும். உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் என் தங்கமே. நீயே ஆனந்த கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு உனக்கான அனைத்தையும் நான் அழகாக செஞ்சு தரப்போகிறேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கை மாறி உனக்கான நல்ல காலம் பிறக்க போகுது. இனி எப்போதும் உன் கண்களில் நான் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் என் காலடியில் வச்சுட்டு நிம்மதியாக தூங்கு. உன்னை குறைவாக நினைப்பவர்களிடமிருந்தும் உன்னை சிக்கலில் சிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட இருந்தும் என் அருள் உன்னை காப்பாற்றும். உன் பேச்சிலும் செயலிலும் தெளிவிலும் நான் உனக்கு அமைதியை கொடுக்குறேன். நீயும் பயப்படாமல் நம்பிக்கையோடு நாளைய நாளை தொடங்க ஆரம்பிக்கலாம். என் அருள் உன்னை பாதுகாத்து உனக்கான நல்ல வழியை காட்டும்.
என்னை நினச்சிக்கிட்டு நீ செய்கிற எல்லா செயல்களிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை தூண்டுதல்படுத்தி உனக்கான வெற்றியை பெற்று தருவேன். நீ போகும் பாதையில் இருக்க தடைகள் எல்லாம் விலகி உனக்கான நல்ல செய்திகள் உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது. நீ நம்பிக்கையோட எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதன் மூலமாக உனக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும் பிள்ளையாகிய உனக்கு நீ எதை கேட்டாலும் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். உனக்கு தேவையானது என்னங்கிறத சரியாக முடிவு செஞ்சுட்டு அப்புறமா அதை என்கிட்ட வந்து கேளு. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாகவும் வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படவே வேணாம். எதை பற்றி அதிகமாகவும் அழுத்தமாகவும் நினைக்கிறியோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துருமே செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக உருவாக்கி தர்றேன். நீ எப்போதும் உன் மனசில் நல்ல எண்ணங்களை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். குழி தோண்டி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்ச ஒரு சின்ன விதையோ கொட்டையோ அந்த இருளையும் மண்ணுடைய அழுத்தத்தையும் தாங்கிக்கிட்டு அதை எதிர்த்து போராடி முளைச்சி மண்ணுக்கு மேலே வெளியே செடியாக வளர்ந்து நிற்கிது பத்தியா. ஒரு சின்ன விதையால் வேணான்னு தூக்கி போட்ட அந்த கொட்டையாலேயே மண்ணையும் அழுத்தத்தையும் இருட்டையும் தாங்கிக்கிட்டு வெளியே வர முடியும் போது உன்னால் முடியாதா? உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை புதைக்க முடியாத அளவுக்கு உன்னை முளைக்க செய்யும் அளவுக்கு நீ தைரியத்தோட வெளிவரணும். நம்பிக்கையோட முன்னேறு. என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். நீ நினைச்சதை விட உன்னை மேலாக உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன். ஒவ்வொரு ஆணின் அமைதிக்கு பின்னாலும் அழிக்க முடியாத காயங்களும் உணர முடியாத வழிகளும் இருக்கும். உன் மன காயத்தையும் வலியையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையோட பொறுமையாக இரு. அடுத்தவங்க உன்னை பற்றி எப்போதும் சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறத விட புரியாதவங்களை விட்டு விலகி போகிறதே உனக்கு நல்லது. புரிதல் இல்லாத மனிதர்களிடத்தில் நீ எதை செஞ்சாலும் அதை குத்தமாக தான் பேசுவாங்க, தப்பாக தான் சொல்லுவாங்க. உன்னை தப்பாக நினைக்கிற மனிதர்களை விட்டு நீ தாண்டி போய்கிட்டே இரு. உன் இலக்கு என்னவோ உன் லட்சியம் என்னவோ அதில் மட்டும் கவனம் செலுத்து. உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சிட்டினா மற்றதையெல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தேவையான அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் மனசில் குழப்பம் வரும்போதெல்லாம் ஒரு நிமிஷம் மௌனமாக என்ன நினச்சிக்கோ. உன் குழப்பத்துக்கான தீர்வை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியை நான் உருவாக்குவேனே செல்லமே. உன் மன வருத்தங்கள் அனைத்தும் மறைந்து போய் அற்புதமான பல அழகான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கும்படி நான் செய்வேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. வாழ்க்கைனா நன்மையும் தீமையும் மாறி மாறி வரதான் செய்யும். என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். நீ எப்போதும் எதுக்காகவும் வருத்தப்படாத. பல நல்ல மாற்றங்களை நீ நினைச்சே பார்க்காத அற்புதமான அழகான மாற்றங்களை இந்த சாயப்பா உனக்கு நடத்தி தர்றேன். உன்னை பற்றி பழி சொல்ல 1000 பேர் வரலாம். ஆனால் உனக்கு வழி சொல்ல இந்த சாயப்பா நான் மட்டும்தான் இருக்கேன். உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நான் அனுப்பக்கூடிய நபரின் மூலமாக உனக்கான பிரச்சனைகள் தீர்ந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதற்கான வழி பிறக்க செய்வேன். நான் உனக்கு கொடுக்க போகிற வெற்றியையும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் யாராலும் தடுக்க முடியாது. முகத்தை எப்போதும் சந்தோஷமாக புன்னகையாக வச்சுக்கோ. அதுதான் நேர்மறை சக்திகளை உன்னை நோக்கி இழுத்துக்கிட்டு கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு நாள் கூட எதையும் யோசிச்சுக்கிட்டு தூங்காமல் இருக்காதே. ஒவ்வொரு நாள் இரவு தூக்கமும் தான் மறுநாள் நீ புத்துணர்ச்சியோடு உன் வேலையை செய்கிறதுக்கும் உற்சாகத்தோடு உன் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் உனக்கு நல்ல வழியாக இருக்கும். அதனால தான் இன்று இரவிலிருந்தே நீ என்னை முழுசாக சரணடைஞ்சிட்டு இந்த சாய்பாபாவை சரணடைந்த உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ தயாராகு. உன் மனசில் எந்த பிரச்சனை தீயாக கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோ அதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கொடுக்குறேன். உனக்கு இருந்த பிரச்சனைகளையும் வருத்தங்களையும் போக்கி உன் முகத்தில் எப்போதுமே சந்தோஷமும் புன்னகையுமாக நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். விடாமுயற்சிகளை தொடர்ந்து செய்யும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன்.
உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க, உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேண்டாமே செல்லவே. நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலைன்னு எனக்கு தெரியும். நடந்ததை நினச்சி வருத்தப்படாத. நீ நல்ல பேரும் புகழோடும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன்.